அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, நிறைய பேர் கடந்த ஒரு வாரமாக கமெண்ட் செக்ஷனில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, இந்த மாதம் திரிபுஷ்கர யோகம் எப்போ வருது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் இருக்காது. கல்யாணமோ அல்லது வளைகாப்போ, மஞ்சள் நீரோ அல்லது காது குத்துறது, மொட்டை போடுறது, இதெல்லாம் நம்ம இந்த மாதம் கொஞ்சம் தள்ளி வச்சுருப்போம். அடுத்த மாதம் பிறக்கக்கூடிய ஆவணி பிறந்ததும் நிறைய முகூர்த்த நாட்கள் இருக்குது. ஸோ நம்ம வீட்டிலே விசேஷங்கள் இருக்கும், அல்லது நம்மளுடைய சொந்தக்காரங்க வீட்டுக்கு நம்மளை விசேஷத்துக்கு அழைச்சிருப்பாங்க. ஸோ அதற்கு முறை செய்வதற்கு நிறைய பேர் தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கணும்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படிப்பட்டவர்கள் நீங்கள் எந்த நாளில் போய் வாங்கினா ரொம்ப நல்லது? தங்கம் ஒரு சாதாரண நாளில் வாங்கிறதுக்கும் இந்த திரிபுஷ்கர யோகம் அந்த நாள் மற்றும் நேரத்தில் போய் வாங்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா கர்ம பலன்களை வேகப்படுத்தும் ஒரு கருவி அதுதான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்ம அழைக்கலாம். சாதாரண நாட்களில் செய்யப்படும் செயல்களின் பலன்கள் நமக்கு மெதுவாக தான் கிடைக்கும். ஆனால் இந்த யோகத்தில் போது செய்யப்படும் செயல்கள் 3 மடங்கு வேகத்தோடும் தாக்கத்துடனும் செயல்படுத்தப்படுகின்றன. அதனால் இந்த நேரத்தில் நம்மளால் முடிந்த நல்ல விஷயங்களை, நமக்கு எந்த விஷயங்கள்லாம் இன்னொரு தடவை நடந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு நினைப்போம் தானே, அந்த விஷயங்களை எல்லாம் நம்ம செய்யும் பட்சத்தில் அவையெல்லாம் நமக்கு மீண்டும் 3 முறை நடக்கும். அதே தான் ஆப்போசிட்டு. எந்த விஷயத்தெல்லாம் நமக்கு நடக்கவே கூடாது, எப்பா நீ என்கிட்ட வந்துடாது அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம ஒதுக்கி வைப்போம். அந்த விஷயங்களை எல்லாம் தப்பி தவறி கூட இந்த நாள் மற்றும் நேரத்தில் செஞ்சிடாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, திரும்ப 3 முறை அது நம்ம வாழ்க்கையில் நடக்கும். அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். எதெல்லாம் செய்யலாம், எதெல்லாம் தயவு செஞ்சிடாதீங்க. இந்த நேரத்தை எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, தங்கம் வெள்ளிலாம் நிறைய பேரால் வாங்க முடியாது. அட்லீஸ்ட் அந்த நேரத்தில் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சில விஷயங்களை சொல்கிறோம்ல, அதுலேயாவது நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்கலாம். இந்த திரிபுஷ்கர யோகம் சமஸ்கிருதத்தில் திரிபுஷ்கர அப்படின்னாலே 3 தாமரைகள் அப்படின்னு அர்த்தம். படைப்பு, தூய்மை, செழிப்பு மற்றும் ஞானத்தை அளிக்கக்கூடியது தான் அந்த திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த திரிபுஷ்கர யோகத்தை எப்படி அவங்க நிர்ணயம் பண்ணுறாங்க? இந்த நாளில் இந்த நேரத்தில் திரிபுஷ்கர யோகம் இருக்குதுன்னு எப்படி அவங்க கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாள், அதுக்கப்புறம் ஒரு திதி, அதுக்கப்புறம் ஒரு நட்சத்திரம், இந்த 3ம் சேர்ந்து வரக்கூடிய ஒரு அமைப்பை தான் திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. எந்தெந்த நாளில் இந்த திரிபுஷ்கர யோகம் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சனி, ஞாயிறு மற்றும் செவ்வாய். திதி பார்த்திங்கன்னா த்விதியை, சப்தமி, அதுக்கப்புறம் துவாதசி. நட்சத்திரம் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா விசாகம், கிருத்திகை, புனர்பூசம், பூரம், அதுக்கப்புறம் உத்திராடம். இந்த நட்சத்திரங்கள் அந்த அமைப்பில் தான் இந்த திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது யூஸ்வலாகவே வருங்க. சரி, இந்த திரிபுஷ்கர யோகம் ஆகஸ்ட் மாதத்தில் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 நாட்கள் வருது. அதில் ஒரே ஒரு நாள் தான் நம்ம ஒரு கடைக்கு போய் தங்கம் வெள்ளி வாங்கிறதுக்கெல்லாம் ஏதுவாக இருக்கின்றது. இன்னொரு நாளில் பார்த்திங்கன்னா திரிபுஷ்கர யோகம் அந்த விடியற் காலை நேரத்தில் வருது. அதுவும் 20 நிமிஷம்தான் இருக்குது. ஸோ அன்னைக்கு நம்ம எதுவுமே பண்ண முடியாது. வேணால் நீங்கள் வழிபாடுகள், பிரார்த்தனைகள் அல்லது தியானம் இதெல்லாம் செய்யலாம். ஆன்லைனில் வேணால் நீங்கள் அந்த டிஜிகோல்டு இருக்குது இல்லையா, அதில் வேணால் நீங்கள் காயின்ஸ் ஏதாவது வாங்கலாம். சரி, இந்த திரிபுஷ்கர யோகத்தில் என்னெல்லாம் நம்ம அவசியம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதிய தொழில் தொடங்குறீங்க, அதை பற்றிய ஒரு பேச்சுவார்த்தையை இந்த தினத்தில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு புதிய அக்ரிமெண்ட்டில் கையெழுத்து போட போகிறீங்க, அதை நீங்கள் செய்யலாம். அல்லது ஒரு புதிய வீட்டுக்கு பால் காய்ச்சுறீங்க, அதை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அது மட்டும் இல்லாமல், நீங்கள் சொந்த வீட்டுக்கு குடி போகிறீங்க அல்லது சொந்த வீட்டுக்கு பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா இந்த திரிபுஷ்கர யோகம் ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பேர் நாங்கள் வாடகை வீட்டுக்கு போகலாமா அப்படின்னு கேட்பாங்க. வாடகை வீட்டுக்கு போனீங்கன்னா இன்னும் 3 முறை நீங்கள் வாடகை வீட்டுக்கே தான் போகிற மாதிரி இருக்கும். சொந்த வீடு அமைப்பு அந்த யோகம் அப்படிங்கிறது நமக்கு வராது. அதே போல் நம்ம ஏதாவது ஒரு தான தர்ம காரியங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் செய்யலாம். ஒரு புதுசாக ஒரு பூஜை பண்ண போகிறோம், இல்லை ஒரு பிரார்த்தனை, ஒரு வேண்டுதல் பண்ண போகிறோம், இல்லை ஒரு தியானம் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் இதை தாராளமாக வாங்கலாம். தங்கம், வெள்ளி, இல்லை ஏதாவது ஒரு பட்டுப்புடவை வாங்கணும்,
பட்டு வேஷ்டி ஒரு கல்யாணத்துக்கு வாங்கணும் அப்படின்னா நீங்கள் அதை தாராளமாக வாங்கலாம். எந்த விஷயத்தெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய தினம் நீங்கள் கடன் வாங்காதீங்க, யாருக்கிட்டேயும் போய் கடன் வாங்காதீங்க. இதே கடன் அடைக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக கடனை போய் அடைக்கலாம். அதை மாதிரி அடகு கடையில் இருக்கக்கூடிய நகையை மீட்டுட்டு வீட்டுக்கு கொண்டு வரலாம். அதுக்கு ஆப்போசிட்டாக செய்யக்கூடாது. கடன் வாங்கிறது, வீட்டில் இருக்கிற நகையை எடுத்துகிட்டு போய் அடகுல வைக்கிறது, அதெல்லாம் செஞ்சிங்கன்னா இன்னும் 3 முறை அதை மாதிரியே செய்வீங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே போல் யாரிடமும் வாக்குவாதங்களில் ஈடுபடுறது, மருத்துவமனைக்கு ஜென்ரல் செக்கப், அதாவது ரெகுலர் செக்கப்புக்கு மருத்துவமனைக்கு அன்னைக்கு போகிறது, அந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக போகிறது, கோர்ட்டுக்கு போகிறது, இதெல்லாம் நம்ம அன்னைக்கு தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் தாங்க நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சில விதிமுறைகள். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வாழ்க்கையை பற்றிய முக்கியமான கனவுகளை அந்த நேரத்தில் காண்பது அல்லது விஷுவலைசேஷன் பண்ணுறது, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறது. உங்ககிட்ட மேனிஃபெஸ்டேஷன் நோட் இருந்ததுன்னா நீங்கள் தங்கம் வெள்ளி வேணும் அப்படின்லாம் கூட நீங்கள் நினைக்க வேண்டாம். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய குடும்பம் எப்பொழுதும் நிம்மதியும் சந்தோஷமுமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த நேரத்தில் பிரார்த்தனையாக வைக்கும் பொழுது மீண்டும் மீண்டும் அந்த பிரார்த்தனையை நீங்கள் வைக்கும் ஒரு சூழல் ஏற்படும். அதனால் உங்கள் குடும்பம் நிச்சயமாக எந்தவித தொந்தரவும் இல்லாமல், எந்தவித தடைகளும் இல்லாமல் முன்னேற்ற பாதையில் போய்கொண்டே இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே நம்முடைய சேனலில் தங்கம்லாம் சேருவதற்கு நம்ம என்னென்ன சின்ன பூஜைகள் அந்த நேரத்தில் செய்யணும்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம சேனல் பதிவுகளை போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். திரிபுஷ்கர யோகம் போன மாதம்லாம் நான் போட்டிருக்கேன். அதில் சின்ன சின்ன குறிப்புகள் கொடுத்துருக்குறேன். இப்போ நம்ம பேசுகிறது மேனிஃபெஸ்டேஷன். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் நோட்டை எடுத்து அந்த நேரத்தில் எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், இல்லை என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், என் கணவர் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கணும், என் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கணும், திருமணம் நடக்கணும், என் பெண்ணுக்கு குழந்தை வரம் வேண்டும், சொந்த வீடு வேண்டும், வழக்கில் வெற்றி வேண்டும் அப்படின்னு நீங்கள் எந்த விருப்பத்தை வேணாலும் நீங்கள் இந்த திரிபுஷ்கர யோகத்தில் பிரபஞ்சத்துக்கிட்ட தாராளமாக கேட்கலாங்க. முதல் நாள் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 25 செவ்வாய்க்கிழமைங்க. அன்னைக்கு காலையில் 5:55 மணிலேருந்து 6:20 மணி வரைக்கும் வெறும் 25 நிமிடங்கள் தான் இருக்குது. ஸோ இந்த நாளில் நீங்கள் முருகரோட வழிபாடை 6 to 7 செவ்வாய் ஹோரை. ஸோ அன்னைக்கு நீங்கள் முருகருக்கு வெற்றிலை தீபம் இந்த காலை நேரத்தில் போடுறதுனா ரொம்ப ரொம்ப விசேஷம். ஸோ முருகனை வழிபாடு செய்வது நல்லது. அடுத்தது இரண்டாவது ஆகஸ்ட் 29 சனிக்கிழமை வருதுங்க. அது சனிக்கிழமை பார்த்திங்கன்னா காலையில் கிட்டத்தட்ட 9:56 மணி முதல், அதாவது 10 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 3:42 மணி வரைக்கும் இருக்குது. ஸோ சனிக்கிழமை காலையில் 10 மணிலேருந்து அன்று இரவு முழுக்க நமக்கு திரிபுஷ்கர யோகம். ஸோ என்னெல்லாம் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ சனிக்கிழமை நீங்கள் அதை எல்லாத்தையுமே வாங்கலாம். வெள்ளியோ தங்கமோ எது வேணாலும். பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.